க்யூட் பேபி ஷூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஷூவாக செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் உள்ளன் த்ரெட்டு தான் தேவைப்படும். நான் இன்றைக்கி ஆக்ரிலிக் yarn யூஸ் பண்ண போகிறேன். க்ரோஷே ஹூக் சைஸ் 3.5 mm. ஃபஸ்ட்டு சிங்கிள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த பார்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்லிப் நாட் போடணும். அதுக்கு ஸ்டார்டிங் த்ரெட்டில் ஒரு லூப் போட்டு த்ரெட்டை இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். இதுதான் ஸ்லிப் நாட். ஹூக்கை இந்த லூப்பில் விட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச். மறுபடியும் ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். இதே மாதிரி மொத்தம் 18 செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதுதான் ஃபவுண்டேஷன் செயின். அடுத்து இதுக்கு மேலே ரோ 1 பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சில் பேக்வேர்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு இந்த செகண்ட் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை விட்டு த்ரெட்டை வெளியே இழுத்திங்கன்னா ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இப்போ ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு 3 லூப் வழியாகவும் வெளியே இழுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி தான் ஷூ ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இது மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். கடைசி செயின் ஸ்டிச் வரைக்கும் இதே மாதிரி பண்ணணும். ரோ 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 17 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்து ரோ 2, அதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இதை திருப்பி பிடிச்சிக்கணும். இந்த சைடு தான் ரோ 2 பண்ண போகிறோம். இப்போ போட்ட ஒரு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை விட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே போகணும். கடைசி ஸ்டிச் வரைக்கும் இதே மாதிரி பண்ணணும். இந்த ரோ கம்ப்ளீட் ஆகும்போது மொத்தம் 17 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கணும். ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கிட்டு ரோ 3 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி இன்னும் 9 ரோக்கு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரோலையும் கடைசி ஸ்டிச் வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கிட்டு அடுத்த ரோவில் 17 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ரோ 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரோ 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை மட்டும் பண்ணலை, ஏன்னா நெக்ஸ்ட் ரோவோட ஒயிட் கலர் த்ரெட்டை இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். ஹூக்கில் 3 லூப் இருக்கும்போது ஒயிட் கலர் த்ரெட்டில் ஏற்கனவே ஸ்லிப் நாட் போட்டு வச்சுட்டு அதை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை அப்படியே விட்டுட்டு கட் பண்ண வேண்டாம். ஒயிட் கலர் த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்து இருக்கிற 11 ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும்.
11 ஸ்டிச்சுக்கு மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கணும். இந்த ரோவில் எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி செயினோட 2 லூப்புக்குள்ளே அடியில் ஹூக்கை விடாமல் அந்த சைடில் இருக்கிற லூப்பில் மட்டும் ஹூக்கை விட்டு ஸ்டிச் போட போகிறோம். இது பேர் பேக் லூப். இந்த பேக் லூப்புக்குள்ளே மட்டும்தான் ஹூக்கை விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இனிமேல் எல்லா ரோலையும் இது மாதிரி பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்திருக்கிற எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் அந்த பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை விட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இந்த ரோவில் கடைசி ஸ்டிச்சில் அந்த ஹூக்கில் 3 லூப் இருக்கும்போது க்ரீன் கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர் த்ரெட்டை விட்டுட்டு க்ரீன் கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணணும். ஒயிட் கலர் த்ரெட்டை கட் பண்ண வேணாம், ஏன்னா க்ரீனும் ஒயிட்டும் ஆல்டர்னேட்டாக 2 ரோஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை விட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த 2 ரோஸ்க்கு க்ரீன் கலர் தான். இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் போடும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஃபோல்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். டூ ரோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒயிட் கலரில் 2 ரோஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி 2 ரோஸ் ஒயிட் கலர், 2 ரோஸ் க்ரீன் கலர் அப்படின்னு பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை விட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். மொத்தம் 18 ரோஸ் பண்ணணும். ஏற்கனவே 4 ரோஸ் பண்ணியாச்சு, மீதியும் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அவ்வளவுதான். ஒயிட் கலர் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும், ஏன்னா தைக்கிறதுக்கு தேவைப்படும். க்ரீன் கலர் த்ரெட்டையும் பின்னாடி டை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃபோல்டிங் மாதிரி தெரியும், ஷூவோட வெளிப்பக்கம். இதுதான் பேக், ஷூவோட உள்பக்கம். இந்த ஃப்ரண்ட் பக்கம் ஃபோல்டு பண்ணி நூலை ஊசியில் கோர்த்து இது ரெண்டையும் சேர்த்து தச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் சுருக்கணும். அதுக்கு ஊசியில் நூலை கோர்த்து இந்த மாதிரி ஒரு லூஸான ரன்னிங் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கணும். அப்புறம் இந்த நூலை பிடிச்சு இழுத்துட்டு இன்னொருக்க அந்த பக்கம் கொண்டு போய் டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி அடியிலையும் இந்த பார்ட்டை சுருக்கணும். அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து தச்சிடணும்.
கடைசியாக இன்சைடு அவுட் பண்ணிவிட்டு மேலே ஃபோல்டு பண்ணிக்கணும். அவ்வளோதான், க்யூட்டான பேபி ஷூ பண்ணியாச்சு. இதில் பாம் ஆட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்களே செய்யலாம். அது எப்படி பண்ணணுங்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.